போன வாரம் வந்து கொளத்தூரில் கிங் கம்ஃபர்ட் 10.7 ஒரு ஷாப்பை வந்து நான் வீடியோ எடுக்க போயிருந்தேன். அது ஒரு ஃப்ளோரான்கான ஷாப்பு. அங்கே வந்து அவங்க கம்ஃபாவில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்க போயிருந்தேன். எனக்கு வந்து கம்ஃபா தான் பிடிக்கும். பட் இப்போ என்கிட்ட கரண்ட்டாக வந்து கம்ஃபாவே கிடையாது. அங்கே வீடியோ எடுக்க போயிருந்தப்போ கம்ஃபாஸ் பார்த்துருந்தேன், அதை தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 10.7 வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ண ஃபிஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து ஹோம் ப்ரீட்லாம் வந்து ப்ரீட் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இவரோட ஹோம் ப்ரீட் பேட்ச்லேருந்து ஒரு 2 குட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் வந்து எனக்கு ஒன்று வந்து நான் சூஸ் பண்ணேன். கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வளர்ந்தால் ஃபுல் ரெட்டாக மாறி நல்லா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா ரெட் கம்ஃபா நான் வளர்த்தது கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து ரெட் கம்ஃபாவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ ரெட் கம்ஃபாவாக இது மாறும் அப்படின்னு நம்பி ஒரு குட்டியை நான் எடுத்தேன். இதோட நல்ல மீன்லாம் இருக்கே, ஏன் இதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். அவருமே ஒரு குட்டியை வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் சூஸ் பண்ணது வந்து கொஞ்சம் லென்த்து பாடியாக தெரியுது. நான் எடுத்தது வந்து ஒரு பாக்ஸ் பாடி மாதிரி இருக்குது. அவர் எடுத்தது கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்குது. ரங்கீலா அப்படின்னு ஒரு ஃப்ளோரான் வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே வந்து இதே மாதிரி தான். குட்டியில் எடுக்கிறப்ப பாடி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு, போல்ஸ்லாம் பாடியில் இருந்துச்சு. அதே மாதிரி போல்ஸ் உள்ள குட்டிங்களாம் அங்கே இருக்குது. நானாக அதை சூஸ் பண்ணல, ஏற்கனவே தான் அந்த மாதிரி வளர்த்துட்டோமே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். இது வந்து அது மாதிரி போல்ஸ்லாம் இல்லை. போல்ஸ் இது கொஞ்சம் டிஃபரான போல்ஸு. அது வந்து வார்ம் போல்ஸ் மாதிரி இருந்துச்சு குட்டியில் நான் எடுக்கிறப்பயே. ஸோ அவர் ஒரு குட்டியும் நான் ஒரு குட்டியும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு இங்கே. ஸோ இது வந்து F2 கம். ஸோ தெரிஞ்சவங்க யாராச்சும் ஃப்ளோரான் வாங்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சில் ஃப்ளோரான் வாங்குங்க. 2 இன்ச்சில் வாங்குறப்ப அதோட கலரேஷன் எப்படி வரும், அதோட ஹம் குவாலிட்டி எப்படி வரும்ன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியும். அதுக்கு கம்மியாக வாங்கினீங்கன்னா கெஸ் பண்ண முடியாது. ரிசல்ட் வந்து எந்த மாதிரி வேணால் இருக்கலாம். அப்படி தான் நான் சொல்லுவேன். ஃப்ளோரான் வாங்க போகிறாங்க அப்படின்னா இப்படி தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் நான் வாங்கிக்கிறது பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கூட கிடையாது. நான் வாங்குறப்போ 1 இன்ச்சோட கம்மி தான். இப்போ ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுங்க ரெண்டுமே வந்து ரொம்பவே வேகமாக வளருது. பட் வாங்கின்னு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் கிட்ட ஃபுட்டே எடுக்கல. ரொம்ப பயத்தில் மூலையிலே இருந்துச்சுங்க. அதனால் வாங்கி கொஞ்சம் இனிஷியலாக வந்து ரிசல்ட் ஸ்லோ. பயத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் 2-3 நாள்லேயே வந்து க்ரோத் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ குயிக்காக வந்து தெரியுன்றதை நான் எதிர்பார்க்கல. ஸோ க்ரோத் வந்து இதுங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ சின்னதாக வாங்குறதுல என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபீமேலாக வரலாம். ஏன்னா மேல் ஃபீமேல் இவ்வளோ சின்னதில் வந்து 100% ஷோராக சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து ஃபீமேலாக கூட வரலாம். அதே மாதிரி ஹம்ப்பு வராமல் போகலாம். ஏன்னா ஒரு ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்னா கூட ஒரு 20% ஸ்க்ராப் ஃபிஷ்ஷாச்சும் வரும். நல்ல ரிசல்ட் இருக்கிற பேட்சரே சொல்கிறேன். ஸ்க்ராப் ஃபிஷ்னால் ஹம்ப்பு வராத ஃபிஷ்ஷு, கலர் சரியில்லாத ஃபிஷ்ஷு அந்த மாதிரி. ஸோ இது ஸ்க்ராப்பு ஃபிஷ்ஷாக கூட இருக்கலாம். மேபி ஹம்பே வந்து இதுக்கு வராமல் கூட போகலாம். அந்த மாதிரி சான்சஸுமே இருக்குது. அதனால் குட்டியில் எடுக்கிறது வந்து ரிஸ்க்கு தான். ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி குட்டி எப்போ எடுத்தேன் அப்படின்னா, அதே மறுபடியும் அந்த ரங்கீலா ஃப்ளோரான் தான் வந்து 1 இன்ச்சில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பர்ச்சேஸ் பண்ண டைம் அப்படின்றப்போ ஒரு 3 வருஷம் இருக்கும். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு குட்டியை வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எடுக்கிறேன். ஸோ அந்த ஃபீல் என்ன அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. இதுங்க 2 எப்படி வரப்போகுது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆர்வமாக இருக்குது. ஸோ 1 இன்ச்சு குட்டி வளர்க்குறதுல இவ்வளோ ஆர்வம் இருக்குது, இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா அது 3 வருஷம் முன்னாடி வளர்த்தது. அதுக்கப்புறம் வாங்குறது எல்லாமே வந்து ஒரு 2 இன்ச்சில் தான் வாங்கினேன். அதனால் இதில் இருக்க அந்த சுகம் சந்தோஷம் அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ 1 இன்ச்சுன்றப்ப இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. நான் செலக்ட் பண்ணி ஒரு குட்டி எடுத்தேன்னு பார்த்தீங்களா, அது எனக்கு இப்போ ஃபீமேல் மாதிரி தெரியுது. மேபி அது ஃபீமேலாக வரலாம். அவர் எடுத்து கொடுத்ததில் வந்து ஹெட்பால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது. கையில் பிடிச்சி நான் உங்களுக்கு அது வீடியோ காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். கையில் பிடிச்சா மீன் பயத்தில் ஃபுல் டார்க் பிளாக் ஆகிடுது. நல்லாவே இல்லை. அதனால் அந்த வீடியோலாம் நான் எடுக்கலை. லைட்டாக ஹெட்பால்ஸுமே வருது. ஸோ வளர்ந்துச்சு அப்படின்னா ஹெட் ஓவர் போல்ஸும் இருக்கும். கடைக்கார் சூஸ் பண்ணது, நான் சூஸ் பண்ணது ஃபீமேலாக தான் வரப்போகுது அது. ஸோ என்கிட்ட வந்து டேங்க்கு மட்டும் தான் இருக்குது. ஃபில்ட்ரு கிடையாது, லைட்டு கிடையாது, எதுவுமே இல்லை இந்த டேங்குக்கு. ஏர் பம்ப் வச்சுருக்கேன். போட்டால் ரொம்ப நாய்ஸாக இருக்கும். இது வீட்டில் நடுவில் வச்சுருக்கேன். ஸோ நாய்ஸ் வரக்கூடாதுன்றதுனால ஏர் பம்ப் இப்போதைக்கு போடலை. டெம்பரவரியாக டேங்க் வந்து காலி டேங்க்கு தான். அதில் ஃபிஷ்ஷை வந்து நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நான் ஸ்ட்ரைட்டாக ஃபில்டர் தான் அதில் ஆட் பண்ணுறேன். லைட்டு எல்லாமே வச்சுருவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷை வந்து என்னால் நல்லா காட்ட முடியும். இதில் அந்தளவுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் தெளிவாக தெரியலை. இந்த இடம் வந்து மேக்ஸிமம் இருட்டாக தான் எங்கள் வீட்டில் இருக்கும். லைட்டு போட்டோம் அப்படின்னா பயத்திலே தான் இருக்குங்க. ஸோ டேங்க்கில் லைட் வச்சுட்டோம் அப்படின்னா எப்பயுமே அந்த வெளிச்சமான என்விரான்மெண்ட்லேயே இருக்கும். பயம் இதுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் இதுங்க கொஞ்சம் வளர்ந்து அப்டேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இதுங்க ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்தப்போ பயத்தில் இருந்தப்போ ஒன்றா தான் இருந்துச்சுங்க. போக வந்து ஒன்று இன்னொன்று வந்து டாமினேட் பண்ணிச்சு. ஃபீட் பண்ணுறப்பெல்லாம் ரொம்பவே விரட்டுச்சு.
அவ்வளோ அக்ரெசிவ்னஸ்னு சொல்ல முடியாது, பட் விரட்டுச்சு. அதனால் வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். இந்த வீடியோஸ் எடுத்தது எல்லாமே வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே தான். தேர்ஸ்டே வந்து பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு ஃப்ரைடே ஒன் டே ரிசல்ட்டில் வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை தான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து சாட்டர்டே. ஸோ இப்போ வந்து இன்னுமே வந்து ரிசல்ட் நல்லா இருக்குது. ஏன்னா டே பை டே வந்து டிஃப்ரென்ஸ் இதுங்களுக்கு பயங்கரமாக தெரியுது. அது ரொம்ப நல்லா இருக்குது, டே பை டே தெரியுறது அப்படின்றது. ஒருவேளை இதுங்களை நான் அவ்வளோ நோட் பண்ணி பார்த்துட்ருக்கேன், அதனால் டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியலை. லைட்டாக வந்து ஹம்புமே வந்து பாப்பாயிருக்கு. அது சொன்னால் வந்து யாரும் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால் அதை வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க. லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக வந்து தெரியுது. ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்ல ஹம்ப்பு கெட் பண்ணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் இந்த ஃப்ளோரன்ஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எப்படியும் அரௌண்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே வந்து அடுத்த அப்டேட் போடுவேன். ஸோ அப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்ற பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.